அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனுஜா. மீண்டும் எனது யூடியூப் காணொலி பார்க்க வந்தமைக்கு அனைவரையும் வருக வரவேற்றுக் கொள்கிறேன். நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நலமாக இருக்கின்றேன். மீண்டும் ஒரு முக்கியமான காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நார்மல் அவுட்ஃபிட் தான். ஏன்னா அலங்காரம் பண்ணிட்டு வந்தா இந்த வீடியோ பண்ணவே மாட்டேன், ஏன்னா டைம் இல்லை. அதனால இதே லுக்ல முடிச்சிடலான்னு ஆசைப்படுறேன். ஸோ அதனால லுக்கை பத்தி இன்னைக்கு பெருசா சொல்ல ஆசைப்படல. மேட்டுக்கு டைரக்டா போயிடுவோம். என்ன விஷயம்னா வந்து இந்த மாசம் வந்து LGBTQIA+ மந்த், பிரைட் மந்த். இது ஜூன் மாசம் ஏன் கொண்டாடுறாங்கன்னா வந்து இந்த மாசம் தான் வந்து கிறிஸ்டோபர் ஸ்ட்ரீட் டேஸும் மோஸ்ட்லி நடந்தது. அது ஏன் நடந்துச்சுன்னா வந்து அமெரிக்கால மேன்ஹாட்டன்ற ஒரு இடத்துல திருநங்கைகள் இல்ல திருநர்கள் LGBTQ சமுதாயத்தை சேர்ந்த மக்கள், கே பீப்புளா இருந்தா அவங்க வந்து ஒரு காவல்துறையோட அராஜகத்துக்கு ஆளானாங்க. அவங்க வந்து காவல்துறையால வந்து கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. அவங்க வந்து மற்றவர்களை போல ஈக்குவலா நடத்தப்படலை. ஸோ அவங்க எங்கேயும் போனாலோ வந்தாலோ ரோட்ல அவங்கள பார்த்தாலோ பிடிச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கிறது, கஸ்டடியில வச்சு கொடுமைப்படுறது, பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்வது, இதெல்லாம் நம்ம ஊர்ல தான் பாக்குறோமே. நம்ம ஊர்ல என்னென்னலாம் அதிகாரத்துல இருக்கிறவங்க அதிகாரம் இல்லாதவங்களை செய்யறாங்களோ அது அமெரிக்காலையும் இருந்தது 1980களில். அப்ப வந்து இது போதும், இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கக்கூடாது. அப்ப ஒரு டிராக் குவீனும் வந்து இறந்து சடலமா கிடந்தாங்க தண்ணியில. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் என்ன பண்றாங்க, இதெல்லாம் போதும், இதுக்கு மேல இப்படி அநியாயமா ஆளுங்க சாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு பெரிய ஒரு பிரளயமா வெடிக்குது. இந்த மாதிரி தன்பாலிப்பு கொண்டவர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து, திருநங்கைகள், டிராக் குவீன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒரு போராட்டத்தை நடத்துறாங்க. ஒரு பெரிய ஒரு ஜல்லிக்கட்டுக்கு நீங்க நடத்துனீங்களா, அந்த மாதிரி அமெரிக்கால வந்து இந்த மாதிரி மக்கள் நடத்துறாங்க. நடத்தும் பொழுது அன்னையோட அரசாங்கம் என்ன முடிவு பண்ணுதா, இவங்களை இந்த மாதிரி இரண்டாம் தர குடிமகர்களாக நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் வருதுன்றதை விட அவேர்னஸ் வருது. அப்ப அந்த நாளை தொடர்ந்து உலகம் முழுவதும் அது வந்து காட்டு தீ மாதிரி பரவி, ஏன்னா ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி மக்கள் வந்து கொடுமைக்கு ஆளாக்கப்படல, உலகம் முழுவதுமே ஆளாக்கப்படுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, உலகம் முழுவதும் அவேர்னஸ் உருவாகி உலகம் முழுவதும் என்ன ஆகுது, இந்த கிறிஸ்டோபர் ஸ்ட்ரீட் டேஸ் நடக்க ஆரம்பிக்குது. அப்ப எல்லாருமே ஒரு சுய மரியாதை ஊர்வலமாக நடக்கிறாங்க. பிரைடுனா மரியாதை, ஓகே, பெருமிதம் கொள்வது, ஓகே, பெருமிதம். பிரைட் மீன்ஸ் பெருமிதம். அப்ப பிரைட் மந்த்னா நான் பெருமிதம் கொள்ளக்கூடிய மாதம், புரியுதா? இதை ஏன் நான் இங்க விளக்கப்படுத்துறேன்னா, பாரிசாலனோட வீடியோவை நான் பார்த்தேன். இன்னொரு தம்பியோட உட்காந்து வீடியோல பேசிக்கிட்டு இருக்காரு பாரிசாலன். ரொம்ப வருஷமாவே பாரிசாலன் வந்து நிறைய விடயங்களை வந்து தவறா பேசுறதும், நிறைய விஷயங்களை வந்து ஒரு சிறுபான்மை இனத்துக்கு எதிராக பேசுறதுமாவே இருந்தது. நானும் பார்த்துட்டு பொறுத்து போய்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் எதுக்கு இதை பெருசாக்கணும். என்ன ஆகுதுன்னா வந்து இப்ப LGBTQIA+ மக்கள் தூங்கிட்டு இருக்கீங்களா நான் உங்களை கேட்கிறேன். உண்மையா நான் செம்ம கடுப்புல இருக்கேன். நான் பழையபடி கத்துனாதான் இங்க சில விஷயங்கள் வந்து போய் சேரும்னு நினைக்கிறேன். ரொம்ப கோவத்துல இருக்கேன். எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்களா? வந்து பேச மாட்டீங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தா கேள்வி கேட்க மாட்டீங்களா? அவன் பாட்டுல பேசிக்கிட்டு போறான், 4 பேர் அதை பாக்குறாங்க, தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுது, நீங்களும் அதுக்கு கேள்வியும் கேட்க மாட்டீங்க, எல்லாம் தூங்கிக்கிட்டு கிடக்குறீங்க. நாளைக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு புரிதலை கொண்டு வந்தா ஒரு ஆள் உட்கார்ந்துக்கிட்டு அவ்வளவு புரிதலையும் தப்பா சொல்லி கொடுத்து மக்களை திருப்பி பழைய குருடி கதவை தொடடின்னு இன்னும் 30 வருஷம் 40 வருஷம் பின்னாடி கொண்டு போறதுக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு மக்களை புரிதலோட கொண்டு வந்து விட்டு வச்சிருக்கோம். சோ தயவு செய்து இந்த சோகால் சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிற LGBTQIA+ மக்களே, சும்மா பேருக்கு மட்டும் யூடியூபர் விளாகர்னு சொல்லாம உண்மையாவே அந்த வேலைகள்ல இறங்குங்க, புரியுதா? அழகு பண்ணி மேக்கப் பண்ணி வீடியோ போடுறது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அழகுன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப இதுக்கப்புறம் நம்ம மேக்கப் போட்டு தான் காட்டணும் அவசியம் இல்லை. ஆனா உண்மையாவே நம்மளோட வாழ்வாதாரத்துக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான விஷயமும், நம்ம வாழ்ந்ததை விட அடுத்து வரப்போற சந்ததியினர் நம்ம பட்ட கஷ்டத்தை படாம இருக்கிறதுக்கும் நம்ம பேசித்தான் ஆகணும். சோ அதை நீங்க மைண்ட்ல வச்சுட்டு அந்த சமுதாய பார்வையோட நீங்க இயங்கணும்னு நான் தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த விஷயத்துக்கு போவோம். சோ பிரைட் மாசத்தையே வந்து ரொம்ப கேவலமா பேசி அவங்க என்னென்னமோ பேசி வச்சிருந்தா, அதை நான் திருப்பி அவர் சொன்னது சொல்லணும்னு ஆசைப்படல. பிரைட் மாதம் எதுக்குன்னா நான் சொன்னது போலதான் இங்க வந்து நிறைய குழந்தைகள், இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க, நான் ஒரு திருநங்கை, ஈழத்து சமுதாயத்தை சேர்ந்த ஒரு திருநங்கை. ஈழம் என்கின்றது வந்து இலங்கையில வடகிழக்கு மக்களை தான் ஈழத்து தமிழர்கள் சொல்லுவாங்க, ரைட்? அப்ப இலங்கையில வடகிழக்க சேர்ந்த ஒரு ஆள்னா 30 வருஷ போராட்டத்தின் சரித்திரத்தை முதுகுல சுமந்துட்டு இருக்க ஒரு குழந்தைனா, அப்ப இப்படிப்பட்ட ஒரு இனத்துல இருந்து வர்றவ திருநங்கையா இங்க உங்க முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். இது விளையாட்டு இல்ல, மிகப்பெரிய விஷயம்.
ஏன்னா நான் உருவாகும் பொழுது இந்த இனத்திலே இல்லை, எங்க இனத்திலே இல்லை, எங்க இனத்திலே இல்லை, இனத்திலேன்னு சொல்லி சொல்லி திட்டி திட்டி தான் என்னை வந்து வாழ விட்டாங்க. அப்ப இவ்வளவு அடக்குமுறை, இவ்வளவு ஒடுக்குமுறை, இவ்வளவு இது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா கூட என்ன பார்த்துட்டு முகம் சுழிச்சிட்டு போன மக்கள் இருக்காங்க. சொந்த பந்தம் இன்னைக்கு வரைக்குமே என்கிட்ட பேசாத சொந்த பந்தம் இருக்கு, என்னோட பழகாத சொந்த பந்தம் இருக்கு, என்ன பார்த்தா இன்னும் கேவலமா பாக்குற சொந்த பந்தம் இருக்கு. அவ்வளத்தையும் தாண்டி ஒரு திருநங்கை வந்து நின்று இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கானா அது என்னுடைய வில் பவர். நான் உள்ள என்னுடைய பெண்மைக்கு நான் கொடுத்த மரியாதை, இந்த வாழ்க்கைக்கு நான் கொடுத்த மரியாதையில நான் இங்க வந்து நிக்கிறேன். என்னை போலதான் இங்க பல திருநங்கைகள் எந்ததோ குடும்பத்துல இருந்து, ரொம்ப கன்சர்வேட்டிவான குடும்பத்துல இருந்தெல்லாம் வந்து இன்னும் ஒரு ஐயர் கூட இருக்காங்க, ஒரு குருக்கள் அம்மா கூட இருக்காங்க, ஒரு திருநங்கை. அவங்க வந்து வீடியோல கூட வந்து பேசியிருந்தாங்க. அவங்க பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அவங்க வந்து திருநங்கையா மாறினதால அவங்களுக்கு வந்து அவங்க வேலையை கடவுள் தொண்டு செய்ய முடியாம அவங்கள அது கமிட்டில இருந்து எடுத்துட்டாங்க. சோ தன்னிட்ட இருந்த தொழிலை கூட தூக்கி போட்டு தன் பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்த பெண்கள் திருநங்கைகள் இருக்காங்க. இன்னும் எங்கள் சகோதரிகளே இருக்காங்க, தஞ்சாவூர் சேர்ந்த சகோதரிகள் நிறைய பேர் இருக்காங்க. குடும்பம் வந்தாலே வெட்டுவேன்னு சொல்லி வச்சிருக்கு, இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கு. இருந்தாலும் நான் பெண் தான் சொல்லி, ஏன் பேரை சொன்னா கூட தப்பில்லை. நேகா, சகோதரி நேகா வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க குடும்பம் அவங்க கிட்ட பேசுறதே கிடையாது. ஆனாலும் அந்த திருநங்கை வந்து தன்னோட பெண்மைக்கு மரியாதை கொடுத்து பெண்ணாக இருந்து இன்னைக்கு சாதிச்சு கேரளால போய் நல்ல நடிகை என்ற சிறந்த நடிகைக்கான விருதையும் வாங்கிட்டு வந்து தன்னோட பெண்மைக்கும் சரி இந்த இனத்துக்கும் சரி பெருமை சேர்த்து கொடுத்துருக்காங்க. சொல்லிக்கிட்டே போல இன்னும் இவ்வளவு திருநங்கைகள் இருக்காங்க. புரியுதா? அந்த அடக்குமுறை, இந்த ஒடுக்குமுறை, இந்த ஒரு கொடுமையான ஒரு சிச்சுவேஷன்லையும் சாதிச்சு என்னுடைய பெண்மைக்கு நான் மரியாதை கொடுத்திருக்கேன். நான் இந்த பெண்மைக்கு நான் மரியாதை கொடுத்துட்டேன், நான் ஜெயிச்சுட்டேன், நான் வாழ்ந்துட்டேன். புரியுதா? அப்ப ஒவ்வொருத்தரும் இதே மாதிரிதான். எத்தனை தன்பால் ஈட்பாளர்கள், 2 பையனுங்க இருந்தானுங்க வந்து சோசியல் மீடியால கல்யாணம் பண்ணி எல்லாம் வீடியோ போட்டாங்க. டக்குன்னு எனக்கு பேர் மைண்ட்ல வர மாட்டேங்குது. வந்து தன்னோட உணர்வுக்கு உண்மையா இருந்து இன்னைக்கு அவங்க பிரிஞ்சுட்டாங்க. பட் அவங்க உணர்வுக்கு உண்மையா இருந்தாங்க. நான் இதுதான் அவங்க நினைச்சிருந்தா உங்க அக்கா தங்கச்சிக்கு புருஷனா இருந்திருக்கலாம். புரியுதா? ஆனா அவங்க ஆகல. ஒரு பெண்ணோட வாழ்க்கையை கெடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னோட உணர்வுக்கு உண்மையாக இருந்து அவர்கள் ஒன்றாக இருந்து வாழ்ந்து உங்களுக்கு அதை அவேர்னஸ் கொடுக்க வந்து கடைசி நீங்க கொடுத்த டென்ஷனா என்னன்னு தெரியல, அந்த பிள்ளைங்க பிரிஞ்சிருச்சு. பட் நெவர் மைண்ட், அட்லீஸ்ட் அவங்க முயற்சி பண்ணாங்க. புரியுதா? அப்ப அது இதெல்லாம் கொண்டாடக்கூடிய, இதெல்லாம் கேவலம் இல்லைன்னு சொல்லி கொண்டாடக்கூடிய மாதம் தான் பிரைட் மந்த். புரியுதா? இந்த பிரைட் மந்த் இதுக்கு தான் நாங்க செய்யறோம். அதே போன்று நாங்க இருக்கிறோம். இப்ப நீங்களாம் சொல்லிட்டு இருக்கீங்களா இது வந்து சமுதாய நோய், இதெல்லாம் கிடையாது, இவர்கள் எல்லாம் வந்து இவர்களா கற்பனையில வாழ்றாங்கன்னு. இல்லங்க, அப்படி இல்ல. இந்த ஒரு பாதை மட்டுமே இல்ல, ஒரு செக்சுவாலிட்டி மட்டுமே இல்ல. மனிதனுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணங்கள் வர்றது இயல்புன்னு சொல்லி இது வந்து நார்மல் அப்படின்னு சொல்லிதான் இந்த பிரைட் மந்த்தை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதா? இதுதான் கதை. சோ இதுக்கு தான் இந்த பிரைட் மந்த், இந்த அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான். ஏன்னா இந்த அவேர்னஸ் இல்லாதால இன்னைக்கு நான் வந்து இந்த இனத்தை சேர்ந்தவ இல்ல LGBTQI+ எந்த விதமான ஒரு ஓரியன்டேஷன் இருக்குன்னு வெளியில சொல்லாமே இறந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. புரியுதா? அவங்க யாரும் கடிதத்தில் எழுதி வைக்கல எனக்கு இந்த பிரச்சனை, அவங்களுக்கு அந்த அவேர்னஸே கிடையாது. அந்த அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு தான் நாங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். புரியுதா? ஏன்னா நான் உருவாகி வரும்போது எனக்கும் இதைத்தான் சொன்னாங்க, உன்னோட கற்பனை இது, உன்னோட இதுன்னு ஒண்ணும் கிடையாது. இயற்கையா வரக்கூடிய சில விஷயங்கள் தான் இது. இதை வந்து நீங்க தான் ஒரு செயற்கையான வாழ்க்கைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. அதுக்கு நான் அப்புறமா வரேன். பட் இதுதான் பிரைட் மந்த்துக்கான பேக்ரவுண்ட் ரீசன். நாங்க வந்து வாழ்வது பெருமிதம் கொள்கிறோம், இந்த பூமியில நாங்க வாழ்றத பெருமையா எடுத்துக்கொள்கிறோம். அதே போல இது வந்து ஒரு நார்மலான விஷயம். இதற்கான புரிதல் மக்களுக்கு வரணும், மக்கள் எங்களை வந்து நார்மலைஸ் பண்ணணும், அங்கீகரிக்கணும்ன்றதுக்காகத்தான், அந்த அரசாங்கம் எங்களை அங்கீகரிக்கணும்ன்றதுக்காகத்தான் நாங்க வந்து இந்த போராட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். இதுக்கு தான் பிரைட் மந்த். ஒண்ணு முடிஞ்சிருச்சா? அடுத்தது நான் வரேன். நிறைய நாடுகள் வந்து அங்கீகரிக்கல. ஏன் அங்கீகரிக்கலைன்னா ஒரு காலகட்டத்துல வந்து மனித குலத்தை வந்து பெருக்கணும்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்பதான் வணிகம் நடக்கும், பிசினஸ் நடக்கும். புரியுதா? ஏன்னா உலகம் வந்து வணிகத்தை நோக்கி போயிட்டு இருந்தது. அப்ப வந்து மனித குலம் அதிகரிச்சாதான் பொருளாதாரம் அதிகரிக்கும், வேலைக்கு கூலி ஆட்கள் அதிகரிப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் டைம் அதுக்கு முன்னாடியில இருந்தே குழந்தை பெக்கணும் நோக்கி போயிட்டு இருந்தால இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா இதன் மூலியமா குழந்தை பிறக்காது. அப்ப இந்த மாதிரி விஷயங்களை தடை செய்யணும்னு சொல்லி சில மத போதகர்கள் அந்த மதத்தில் இருக்கக்கூடிய கான்செப்டே மாத்தி போதிச்சாங்க. புரியுதா? ஆனா எல்லா மதத்திலையுமே வந்து அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள் யுனாக்ஸ். புரியுதா? யுனாக்ஸ் எல்லா குறிப்பிட்ட மதங்கள்லயும் யுனாக்ஸ் இருந்தாங்க. ஓகே, எல்லா மதத்திலயும் இருந்தாங்க. அவங்களோட அரண்மனையில யுனாக்ஸுக்கு ஆணுறுப்பை அறுத்து வைத்து யுனாக்ஸ் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அரண்மனையில சேவகர்களாக இருந்தாங்க. அது இஸ்ராயேல்ல இருந்து எகிப்துக்கு கொண்டு போனவங்க கூட அன்னகர்கள் ஆக்கப்பட்டு திருப்பி தேவனோட தோட்டத்துக்கு வந்த மாதிரியும் பைபிள்ல இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு அன்னகர்கள். ஓகே, ஆனா இந்த மத போதகர்கள் என்ன பண்றீங்க, காலப்போக்கில் அவ்வளவு எதெல்லாம் ப்ரீச் பண்ணணுமோ அதெல்லாம் கட் பண்ணிட்டு
இஷ்டத்துக்கு என்னென்னமோ ப்ரீச் பண்ணி நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ப்ரீச் பண்ணி ஒரு மனித குலத்தை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. அந்த குலம் தான் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்ப யுனக்ஸை பத்தின எதுவுமே இல்லையா? யுனக்ஸ் இந்த பூமியில இருந்ததே இல்லையா? அப்ப யுனக்ஸை பத்தி வர ஆர்டிக்கல் எல்லாம் பொய்யா? அப்போ உங்க இஷ்டப்பட்டா நீங்க ஒரு இனமே இல்லைன்னு ஆக்கிடுவீங்க, இஷ்டப்பட்ட ஒரு இனம் இருக்குன்னு ஆக்குவீங்க. அப்ப நீங்க தான் மெனிப்புலேட் பண்ணி புதுசா ஒரு கதையை உருவாக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு, புரியுதா? சோ இது காலங்காலமாக இருந்துகிட்டு இருந்த விஷயம் தான். இப்ப நாங்க ஏன் வஞ்சிக்கப்பட்டோம்னா, ஆங்கிலேயர் இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்தான். இந்தியாவை மட்டும் அவன் பிடிக்கல, இலங்கையை பிடிச்சான், ஏதோ நாட்டை பிடிச்சான், மலேசியாவை பிடிச்சான், சிங்கப்பூரை பிடிச்சான், எங்கெங்கயோ போய் அவன் பிடிச்சு ஆட்சி செஞ்சான். அவன் ஆட்சி செய்யும் போது அவனோட லாவை கொண்டு வந்து இங்க திணிச்சான். அப்ப அவன் லால நிறைய விஷயம் மாறுச்சு. நம்ம கட்டுற புடவை கூட அவன் லால மாறுச்சுங்க. நம்ம இந்த பிளவுஸ் போடுற இனமா, பிளவுஸ போட வச்சான். புடவை எப்படி நிவி ஸ்டைல்னு சொல்லி இப்படி முன்னாடி போட வச்சான். நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல கட்டிக்கிட்டு இருந்தோம். ஆந்திரால ஒரு ஸ்டைலு, தமிழ்நாட்டுல கொசும் வச்ச ஸ்டைலு, அப்படி ஒவ்வொரு ஸ்டைல நம்ம கட்டிக்கிட்டு இருந்தோம். சரி, இவ்வளவு தமிழ் பேசுற பாரிசாலன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணும்போது பின்கோசத்துல அவங்க பொண்டாட்டி வந்தான் பாரிசாலன். பின்கோசத்துல அவங்க பொண்டாட்டி நின்னா தமிழ் பாரம்பரிய முறைப்படி உங்க பொண்டாட்டி போட்டிருந்த நகையில தமிழ் பாரம்பரிய நகையா கேக்குறேன்? அட்டிகை, காசு மாலை அதெல்லாம் போட்டு அவங்க பொண்டாட்டி நின்னா மாடர்னா இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாம் கேட்காம இருக்கோம்னா மரியாதை. ஏன் எனக்கு பாரிசாலன் மேல மரியாதை இருந்துச்சுன்னா, ஈழத்துக்காக குரல் கொடுத்தாரு, ஈழத்து தமிழர்களோட கஷ்டத்தை பேசினாரு. அதனால எனக்கு பாரிசாலன் மேல மரியாதை வந்துச்சு. அந்த மரியாதையாலதான் நான் பாரிசாலன் இவ்வளவு நாள் எதுவுமே பேசாம இருந்தேன். இந்த ஒரு காரணம். நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் பாரிசாலன் இவ்வளவு கேவலமா பேசும்போது நீங்க திருப்பி பேச மாட்டீங்கன்னா, நான் அந்த ஒரு மரியாதை தான். செஞ்சோட்டு கடன் தீக்கிற மாதிரி அந்த ஈழத்து தமிழர்களை பத்தி தமிழ்நாட்டுல நிறைய பேர் பேசாம இருக்கும்போது ஈழத்து தமிழர்களோட கஷ்டத்தை பத்தி பேசுறது ஒரே ஒரு ஆள் பாரிசாலன். ஒரு ஆள்னு சொல்ல முடியாது, அந்த பல பேர்களில் ஒரு ஆள் பாரிசாலனா இருந்தபடியா வாய மூடிட்டு இருந்தேன். ஆனா ஒரு ஓவரா இழுத்து பேசுறது. அப்புறம் வெள்ளத்தோளுக்கு ஒரு கதை சொல்வாரு. வெள்ளையா இருக்கிறது நாங்க தமிழர்கள் ஆதி நிறம் கருப்பு தான், ஆனா வேலை செய்யாம வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்த தமிழர்கள் வெள்ளையாயிட்டாங்கன்னு. எப்படி வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்த தமிழர்கள்? நான் தான் வெளிநாட்டுல இருக்கேன், நான் பச்சை தமிழச்சி, யாழ்ப்பாணத்து தமிழச்சி. ஓகே, இந்த வெளிநாட்டுக்கு வந்திருக்கேன், வெயிலே இல்லாத நாட்டுல இருக்கேன், வீட்டுக்குள்ளதான் வேலை செய்யறேன், நான் கிளினிக்ல பூட்டி தான் வேலை செய்யறேன். ஏன் நேரம் வெள்ளி ஆகல? ஏன் ஆகல? ஏன்னா நான் பச்சை தமிழச்சி, மிக்ஸ் இல்ல, புரியுதா? ஒரிஜினல் பியோர் தமிழச்சி. அதனாலதான் இந்த நேரம் அப்படியே இருக்கு, போக மாட்டேங்குது. மிக்ஸ் ஆயிருந்தா வெள்ளையாதான் ஆவாங்க. நீங்க வெள்ளையா இருக்கிறதுக்கு புதுசா ஒரு கதையை உருவாக்காதீங்க பாரிசாலன். அப்ப உங்களோட அடியை நாங்க தேடி போகணும், பின்னாடி ரிசர்ச் பண்ணிட்டு போனா தெரியும் உங்க டிஎன்ஏ எங்க இருந்து வந்திருக்குன்னு, புரியுதா? அப்ப இதெல்லாம் நாங்க வாய் மூடிட்டு தான் இருக்கோம், எதுவுமே நாங்க பேச மாட்டோம், புரியுதா? எதுவுமே நாங்க பேசுறது இல்ல. நீங்க எது சொன்னாலும் கேட்டுட்டு இருக்கோன்றதுக்காக ஒரு இனத்தையே வஞ்சிக்கிற மாதிரி நீங்க பேசக்கூடாது. நான் ஈழத்து தமிழச்சி தான், ஈழத்து தமிழர்களுக்கா நீங்க குரல் கொடுத்ததுக்கு நான் விசுவாசமா இருக்கேன். நான் ஈழத்து தமிழச்சின்றதை விட நான் ஒரு திருநங்கை, புரியுதா? எனக்கு அதுதான் முதல்ல நிக்கும். ஏன்னா திருநங்கை இனம் மொழி, மதம், இனம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. அப்ப என் இனத்தை பத்தி நீங்க கேவலமா பேசலாம். அதுல வேற ஒரு இதுல சொல்றாரு, திருநங்கைன்றது அவங்கள நாங்க சமுதாயத்துல நல்ல இடம். நீங்க என்ன நல்ல இடம் கொடுத்தீங்க? எங்களுக்கா நீங்க குரல் கொடுத்தீங்களா? எங்களுக்கா நீங்க கொடி பிடிச்சீங்களா? என்னைக்காவது ஒரு இடத்துல திருநங்கையோட சாவை பத்தி பேசிருக்கீங்களா? இதே தமிழ்நாட்டுல ஜனவரி மாசம் ஒரு திருநங்கையை குத்தி கொண்டா பேசுனீங்களா? ஒண்ணுமே புடுங்கினது கிடையாது. திருநங்கையை நாங்கள் மதித்து இப்ப சமுதாயத்துல நல்ல இடம் கொடுத்திருக்கோம். அந்த காலத்துல இருந்து திருநங்கைகளுக்கு ஒன்னும் புடுங்கல. திருநங்கைகளுக்கான மரியாதைய திருநங்கை கஷ்டப்பட்டு கெஞ்சி கதறி, உங்களுக்கு இல்லாத அறிவு கூட ஒரு வயசான ஐயாக்கு இருந்தது. அவர் தான் கருணாநிதி ஐயா. அவர் செஞ்சது உண்மையாவே இந்த திருநங்கை இனத்துக்கு பெரிய ஒரு விடிவு. அவர் தான் அவர் வயசுக்கு அவர் புரிதலோட எங்களுக்கு ஒரு புது பேர் வைக்கணும்னு அவர் யோசிச்சாரு. கண்ட கேவலமான பேர் இருந்த காலத்துல ஐயா யோசிச்சு திருநங்கைன்னு பேர் வச்சு உண்மையாவே அவர்களுக்கு நிறைய விஷயங்களை செய்து கொடுத்து வாழ்க்கை தரத்தை மாத்தினது கருணாநிதி ஐயா மட்டும்தான். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் கண்ணால பாத்திருக்கேன். அவர் பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அவர் பேர் வச்ச பிறகுல இருந்து இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஆள் நானு. எனக்கு தெரியும் அவர் பேர் வச்ச பிறகு எப்படி திருநங்கையில் வானத்தை நோக்கி போனாங்கன்னு. சோ சமுதாயத்தை மாத்தி விட்டது அவர் தான். ஓகே, அந்த அரசாங்கம் தான் ஏதோ ஒரு விதத்துல திருநங்கைகளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுது. ஒரு பாடல் கூட நிற மாயங்கள் சில காயங்கள் ஏதோ ஒரு பாட்டியாவது போட்டு கொஞ்சமாவது அவேர்னஸ் கொடுக்குறாங்க. கொடுக்குற அவேர்னஸையும் கெடுக்குறீங்க. அதுக்காக நான் இது சீமான் அண்ணா எதுவும் பண்ணலன்னு நான் சொல்ல மாட்டேன், மத்த கட்சியும் எதுவும் பண்ணலன்னு சொல்ல மாட்டேன். சீமான் அண்ணாவும் உண்மையாவே ஒரு திருநங்கையை கொண்டு
கட்சியில நிக்க வச்சவர் அவர் தான். விஜயகாந்த் ஐயாவும் அதை தான் பண்ணாரு, நான் இல்லைன்னு சொல்லல. ரசிகா அம்மாவை கொண்டு வந்து படத்தில் நடிக்க வச்சது மட்டும் இல்லாம அவர் கட்சியில வந்து சில திருநங்கைகளுக்கு இடத்தும் கொடுத்தாரு. சோ சில தலைவர்கள் வந்து நல்லதான் பண்ணிருக்காங்க. இது பாரிசாலன் எங்களோட வந்து நின்னது இல்லை, எங்களோட பயணிச்சது. ஆனா எங்களுக்கு தெரியும் பாரிசாலன் நிறைய திருநங்கைகள் நல்லபடியா பேசியிருக்காங்க, நல்லா பதில் கொடுப்பாரு, நல்லா பேசுவாரு, எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். ஏன் இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ஓகே, இன்னொன்னுக்கு வருவோம். இந்த மாதிரி பெண் வேடம் அணிந்து வரக்கூடிய ஆண்கள், பொம்பளை வேஷத்துல வர்றவங்க, அவங்களெல்லாம் பார்த்தோன்னா பாரிசாலனுக்கு இப்ப பிரச்சனையா இருக்கு. நான் கேட்கிறேன் பாரிசாலன், இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு நாங்க வந்தா நம்பி ஒரு இடத்துக்கு போக முடியல எங்களால. ஒரு ஆட்டோக்காரனை நம்பி போக முடியாது, ஒரு டாக்ஸி டிரைவர் நம்பி போக முடியாது. எனக்கே செக்ஷுவல் ரீதியான ஏதாவது இது நடந்திருக்கு. டாக்ஸில போகும்போது தனியா மட்டும் ஏறிட்டோம், அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டா ஏதாவது தப்பா பேசுறானுங்க. புரியுதா? இதுதான் எனக்கு இப்ப பிரச்சனையா இருக்கு. ஒரு பையன் பொம்பளை வேஷம் போட்டு பிரைட்ல நடக்கிறதால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது கலாச்சார சீரழிவு இல்ல. ஏன்னா அவன் வந்து ஒரு நாள் உடுத்திட்டு ஒரு நாள் முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு ஆம்பளை ட்ரெஸ் போட்டு அவன் வேலைக்கு போயிடுவான். இல்ல அவன் பொம்பளை ட்ரெஸ்லயே வேலைக்கு வந்தாலும் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? நான் கேட்கிறேன், முடி வளர்க்கறதும் பொட்டு வைக்கிறதும் வந்து விசித்திரமா இருக்கிற இனத்திலயா நம்ம பிறந்தோம்? ஏன் நம்ம பார்த்து வளரல? இன்னைக்கு வரைக்கும் நீங்க வந்து ஆதி தமிழர்கள்னு படத்துல காட்டும் போது நல்ல நீட்டு கூந்தலோட, அரவான் படம் முதற்கொண்டு ஆதி தமிழர் நீங்க காட்டும் போது நல்ல நீட்டு கூந்தலோட, பொதிகை மலை உச்சியிலேன் மன்னர் எப்படி வராரு, காதுல குண்டலம் எல்லாம் போட்டுட்டு தான் வராரு. இது என்ன ஆண்மைக்கு இல்லாத ஒரு இலக்கணம்? நீங்க எப்படி அப்ப நீங்க வெள்ளக்காரன் ஸ்டைல நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா பாரிசாலன் தமிழன் நீங்க பேசவே கூடாது. வெள்ளக்காரர்களுக்கு தான் முடி ஷார்ட்டா கட் பண்ணி இருக்கணும், காதுல தோடுகிட்டு இருக்க கூட, அணிகலங்கள் உடல்ல போடக்கூடாது. ஏன்னா அவங்க பைபிள்ல இருந்து அப்படியே கொண்டு வராங்க, ஒரு ஆண் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி, ஒரு பெண் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி. நம்ம இதுல வந்து குண்டலம் போட்டவர்கள் தான் ஆண்கள். புரியுதா? இன்னைக்கு வரைக்கும் ஆம்பளை குழந்தைக்கும் காது குத்துற ஊர்ல தான் நீங்க இருக்கீங்க. அப்ப ஒரு ஆண் இப்படிதான் இருக்கணும் நீங்க எப்படி நிர்ணயிக்கலாம்? ஒரு ஆண் இப்படிதான் இருக்கணும், ஆண் இதுதான் சொல்லி நீங்க வெஸ்டர்ன் ஸ்டைல்ல நீங்க இருக்கீங்கன்னா அப்ப நீங்க தான் வெஸ்டர்ன் கல்ச்சரை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல திணிக்கிறீங்க. புரியுதா? ஆண்கள் கூந்தல் வளர்த்த இனத்துல இருந்தா நம்ம வரோம், ஆண்கள் தோடு போட்ட இனத்துல இருந்தா வரோம். அப்ப அந்த ஆண் வந்து ஒரு நாள் அந்த வேஷத்தை கட்டிட்டு வந்தா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு? வந்துட்டு போட்டும், அவன் வரட்டும், அவன் நிக்கிறான், பேசுறான், போறான். ஆண்னா இதுதான்றத அவன் உடைக்கிறான், அவன் உடைச்சு தள்ளிட்டு போறான். இதுதான் ஆண்ட இலக்கணத்துக்கு, இதுதான் இதா டக் 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 டக், இது இந்த வழி இதெல்லாம் நான் வரமாட்டேன், இப்படி இருந்தாலும் ஆண் தான். முடிச்சுட்டு போயிட்டான் அவன், எனக்கு இதுலதான் ஓரியன்டேஷன் இருக்கு, முடிஞ்சு அவ்வளவுதான். நான் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இதால உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஜனத்தொகை குறைப்புதான். ஜனத்தொகை குறைஞ்சாதான் நல்லது. கூடி போச்சு, உலகம் ஃபுல்லா கூடி போச்சு. இந்த இன்னும் வின்டர் சம்மர் வரல, ஜெர்மனில இன்னும் மழை பெய்யுது, கிளைமேட் சேஞ்ச் மனுஷனை போட்டு தாக்குது, உடம்பு முடியாம போகுது. ஒரு கொரோனான்னு ஒரு நோய் வரும்போது அத்தனை பேர் வீட்டுக்குள்ள பூட்டிட்டு இருந்தோம், ஏன்னா மக்கள் சந்திக்க கூடாதுன்னு சொல்லி. இத்தனை ஜனத்தொகை மத்தியில எப்படி நம்ம சந்திக்காம வாழ முடியும்? அவ்வளவு ஜனத்தொகை கூடி போய் கிடக்குது. பொல்யூஷன், நம்ம சாப்பிடுற சாப்பாடு ஒரிஜினலா ஃபேக்கான்னு தெரியாத அளவுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு சமைக்க கூட நேரம் இல்லை மனுஷனுக்கு, ஓடுறோம். ஈஸியான சாப்பாடு என்னன்னு இப்ப உட்கார்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து நம்ம வாழ்க்கை வந்து இப்படி ஓடக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் பாப்புலேஷன் கூடி போய் என்ன சாப்பிடறோம்னு தெரியாத அளவுக்கு வாழ்றதை விட ஜனத்தொகை குறைஞ்சு ஆரோக்கியமா இருந்துட்டு போயிடலாம். சரி, ஆணுக்கான இலக்கணம் என்ன? வீரன், ஜல்லிக்கட்டு மாட்டு அடக்கணும், போய் குத்து சண்டை போடணும், இதுதானே? ஓகே, அப்ப ஆர்மியில போய் சேருங்க பாரிசாலன். நீங்க போய் ஆர்மியில போய் சேர்ந்து போய் நல்லது செய்யுங்க. ஆர்மியில செஞ்சு நல்லதா செய்வீங்க? நான் ஈழத்து தமிழச்சி, ஆர்மி என்னென்ன செய்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அப்ப ஒரு ஆர்மியில சேர்ந்து உங்க ஆணுக்கான இலக்கணத்துக்காக இருந்து 10 பேரோட அக்கா தங்கச்சிகளை வந்து பாலியல் வன்முணர்வு செய்யறதும் கொடுமைப்படுத்த ஒரு இனத்தை அழிக்கிறத விட ஒருத்தன் பொம்பளை ட்ரெஸ் போட்டு ரோட்ல ஒரு நாள் ஆடுறது எந்த தப்புமே கிடையாது. நீங்க சொல்ற அந்த ஆண்மைக்கான இலக்கணத்தால பாதிக்கப்பட்ட இனமே நாங்க தான். புரியுதா? எத்தனை பேர் எவ்வளவு இழப்போட வாழ்ந்துட்டு இருக்கோம்னு எங்களுக்கு தெரியும். இந்த ஆண்மை, வீரம், சண்டை, இனம், ஜாதி, வெறின்னு சொல்லி இழந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறது நாங்க தான். புரியுதா? இதுக்கு மேல நாங்க இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. இதுக்கு மேல கலாச்சாரம் சீரழியறதுக்கு இங்க ஒண்ணும் இல்ல. ஊரே இழந்து, நாடே இழந்து இங்க வந்து இங்க உட்கார்ந்து இருக்கோம். இங்க உட்கார்ந்தாலும் இங்க கலாச்சாரம் போயிட்டு தான் இருக்கு. வெள்ளக்காரர் மத்தியில வாழ்ந்தாலும் கலாச்சாரம் போயிட்டு தான் இருக்கு. நான் திருநங்கையா மாறினாலும் புடவை கட்டிட்டு தான் வந்து நிக்கிறேன், தமிழ் தான் பேசுறேன். இங்க கலாச்சாரம் அழியல. என்ன பார்த்து இன்னும் 10 பொண்ணு புடவை கட்டுறா. அப்ப கலாச்சாரத்தை வளர்த்துதான் நான் வச்சிருக்கேன். புரியுதா? அவ்வளவுதான். சோ சும்மா பொய்ய சொல்லி சும்மா சமுதாயத்தை மாத்தி ஜெர்மனியில வாழ்ந்தாலுமே ஈழத்தமிழரோட பிள்ளைங்க எல்லாம் நல்லா தமிழ் பேசுவாங்க. மோஸ்ட்லி சூப்பரா தமிழ் பேசுவாங்க. அப்ப கலாச்சாரம் அழியலையே. வெளிநாட்டுக்கு வந்தாலும் வெள்ளக்கார மத்தியில வாழ்ந்தாலும் கலாச்சாரம் அழியலையே. ஆனா தமிழ்நாட்டுல இருக்க பிள்ளைங்க தமிழ் ஒழுங்கா பேசுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்கிலீஷ் தான் பேசிட்டு சுத்துறாங்க. அப்ப கலாச்சாரம் வந்து இதால அதால அழியும் இல்ல, அது வந்து வேற பாதையில போனா போய்தான் ஆகும். அதை நீங்க தடுக்க முடியாது.
புரியுதா? ஆனா எல்ஜிபிடிக்யூல கலாச்சாரம் அழியுதுன்றது முழுக்க பொய்யான கதை. அவ்வளோ கே பசங்க எல்லாம் அவ்வளோ அழகா ஆடுவாங்க பரதநாட்டியம். இன்னைக்கு நீங்க இன்ஸ்டாகிராம் திறந்தாலே பரதம் சூப்பரா ஆடுறது கே பசங்க தான். அப்ப கலாச்சாரத்தை தானே வளர்த்து வச்சிருக்காங்க. எல்லாரும் பக்காவா அந்த ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அவ்வளவு நளினத்தோட ஆடுவாங்க. இதுல எங்க கலாச்சாரம் கெட்டு போச்சு? பாரிசாலனால எனக்கு என்ன தமிழ் கலாச்சாரம் வளர போகுதுன்னு எனக்கு பாரிசாலன் உட்கார்ந்து இப்படி 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 மெல்லத்தான் சரி. மற்றபடி எனக்கு தெரிஞ்ச எங்க தாத்தா வந்து நல்ல 4 குறி விபூதி வச்சுட்டு தான் வந்து உட்காருவாரு. பக்க சைவ தமிழன். ஓகே, யாழ்ப்பாணத்து சைவ தமிழன் எங்க தாத்தா, எங்க அம்மையா. நல்ல 4 குறி பட்டு அடிச்சுதான் அந்த மனுஷன் வந்து குந்தும். அவர் தேவாரத்தை எடுத்து விட சொன்னா அப்படி அந்த மாதிரி எடுத்து விடும். அந்த மாதிரியா பாரிசாலன் வந்து உட்கார்றாரு நல்ல பட்டு அடிச்சுக்கிட்டு? இல்லையே, ஒரு ஷர்ட்டை போட்டு ஒரு பேண்ட்டை போட்டு ஒரு மீசையை வச்சுக்கிட்டு தான் வந்து உட்கார்றாரு. இப்ப கூட மீசை இல்ல. இப்ப அடுத்த வீடியோல ஏன் மீசை இல்ல? முறுக்கு மீசை. தமிழனுக்கு இலக்கணமே முறுக்குமே. ப்ரீச் வாட் யூ பிராக்டிஸ். புரியுதா? நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ணுங்க அதை ப்ரீச் பண்ணுங்க. வீட்டுல பெர்ஷியன் பூனைக்குட்டி, ஏன் உள்நாட்டு பூனைக்குட்டி உங்ககிட்ட இல்லையா? பெர்ஷியன் பூனைக்குட்டியை வீட்டுல வச்சுக்கிட்டு ஏன் பெர்ஷியன் பூனைக்குட்டி என்ன பாரம்பரியமா நம்ம பாட்டி அப்பத்தாலாம் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தாளா? அப்ப நீங்க மட்டும் சொகுசா வாழணும், நீங்க மட்டும் சொகுசா வெஸ்டர்னைஸ்டா இருக்கணும், நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கணும். உங்க நாய் வளர்க்குறீங்க, உங்க நாய்க்கு போடுற இறைச்சி என்ன நாட்டுக்கோழியா வளர்த்தா போடுறீங்க? பிராய்லர் தானே போடுறீங்க. மக்களே, இதான் மக்களே பிரச்சனை. இதை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, எல்ஜிபிடிக்கோட உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதால இப்ப என்ன வரப்போகுது? உங்க வீட்டு பிள்ளைங்க திருமணம் பண்ண முடியல, கல்யாணம் பண்ண முடியல, இதானே உங்களுக்கு பிரச்சனை? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு என்ன செய்ய போறீங்க? இப்ப எல்லாம் டைவர்ஸுக்கு போறாங்க. தட்ஸ் இட், முடிஞ்சு மக்களே. நாம வந்து 80ஸ்ல இல்ல 1960கள்ல இங்க வந்து இந்த 80ஸ்ல இருந்த பொம்பளைங்க வந்து இப்ப வந்து என்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா நான் கேட்பேன். ஏன்னா எங்க அம்மாட்ட நான் அப்படிதான் கேட்பேன். எங்க பாட்டி கஷ்டப்பட்டு கடைசி வயசு வரைக்கும் இது அடுப்பு கறியில உட்கார்ந்து விறகு வச்சு சமைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஓகே, அப்படிதான் அவங்க வாழ்க்கை ஓடிட்டு இருந்துச்சு. விறகு அடுப்புல அழகா சமைச்சு அழகா ஒரு சிம்பிளான வாழ்க்கை வாழ்ந்துட்டேன். எங்க அம்மா வாஷிங் மிஷின் அது இது கரண்ட் அடுப்புன்னு மாறினாங்க. இப்ப எங்க அம்மாவை எங்க ஊருக்கு போய் அதே குடிசையில அதே விறகு அடுப்புல வேலை செய்யணும்னு சொன்னா எங்க அம்மா செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டீங்க? நீங்க எப்படி நான் வாழணும்னு நிர்ணயிக்கிறீங்களோ அதே போல உங்க அம்மா வாழ்ந்த மாதிரி நீங்க போய் வாழுங்கன்னா வாழ மாட்டீங்க. அப்ப நீங்களும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாத்திக்கிறீங்க. குங்குமம் போட்டு எத்தனை பொம்பளைங்க வைக்கிறீங்க? ஸ்டிக்கர் போட்டு தானே வைக்கிறீங்க. இப்ப திருமணமான பொண்ணுங்க நல்லா குங்குமத்தை வலிச்சு நெளிச்சு ஒரு பெரிய பொட்டு வச்சுட்டு சுத்துங்க பாப்போம். சுத்த மாட்டீங்க தானே. குங்கும பொட்டு எப்படி வைப்பாங்க அந்த காலத்து பெண்கள்? நல்லா அவ்வளவு பெரிய வட்டம் வைக்க முடியுமா உங்களால? வைக்க மாட்டீங்க. அதுதான் பிரச்சனை. புரியுதா? எத்தனை பேர் ஒரிஜினல் பியோர் காட்டன் புடவை பியோர் சில்க கட்டிட்டு சுத்துறீங்க? கட்ட மாட்டீங்கன்னா அது ரொம்ப பழசு மாதிரி தெரியும். அப்ப இந்த ஷிஃபான் இந்த சிந்தட்டிக்க கட்டும் போதுதான் கொஞ்சம் யங்கா தெரிவிங்க. அப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மாறுறீங்கல்ல, அதே போலதான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாறத்தான் செய்யும். அது நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த காலத்துல கேயோ சரி லெஸ்பியனோ சரி ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, அவங்க அடக்கிக்கிட்டு வாழ்ந்தாங்க. இந்த காலத்துல காலம் மாறிடுச்சு. கட்டி கொடுத்தீங்கன்னா 2 வருஷத்துல டைவர்ஸ், இன்னொரு பார்ட்னரை தேடி அவங்க போதான் செய்வாங்க. நான் கண் கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே, இதுதான் இதை நோக்கி வந்துருச்சு உலகம். மக்கள் லிபரல் ஆயிட்டாங்க, படிச்சிருக்காங்க, நிறைய பேர் படிச்சிருக்காங்க, வேலைக்கு போறாங்க, அவங்க கையில காசு இருக்கு. யாரும் யாருக்கும் இனிமேல் அடிமையா இருக்க மாட்டாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அதால சும்மா இந்த மக்களை கேவலமா பேசுறது. இந்த பாருங்க, இப்ப கூட கள்ளக்குறிச்சியில குடிச்சு விட்டு அவ்வளவு பேர் செத்து போய் கிடக்குறாங்க. 30க்கு மேற்பட்டவங்க இறந்து போயிருக்காங்க கள்ள சாராயம் குடிச்சு. ஒழுக்கமா வாழ்றீங்க? ஹெட்ரோசெக்சுவல்ன்றீங்க, ஒழுக்கமா வாழ்றீங்களா? ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மீது கொள்ற ஈர்ப்புன்றது வந்து ஒழுக்கத்தை நோக்கியா போகுது? இல்லையே. அப்படி உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்குன்னா நீங்க நல்லாவே வாழ்ந்து காட்டி இருக்கணும். ஏன் கள்ள சாராயம் குடிக்கணும்? ஏன் கள்ள சாராயம் குடிக்கணும்? அப்போ உங்க வாழ்க்கை நிம்மதி இல்லை. அப்போ உங்க வாழ்க்கை நிம்மதி இல்லாத போது எப்படி ஒரு திருநங்கையோட வாழ்க்கை, ஒரு தன்பால் ஈர்ப்பாளரோட வாழ்க்கை நிம்மதி இல்லை நீங்க எப்படி நிர்ணயிக்க முடியும்? எங்க வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா இருக்கு, நாங்க சந்தோஷமா இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சு எங்கள் உள்ளத்துக்கு நாங்க நேர்மையாக இருக்கிறோம். அப்ப நாங்க சந்தோஷமா தான் இருப்போம். புரியுதா? சோ இந்த பிரச்சனை இங்க இருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. மக்கள் தொகையை ஏத்திக்கிட்டே போறீங்க. ஓகே, இந்த இப்ப கூட ஒரு படம் வந்திருக்கு காடு வெட்டுறத பத்தி. சும்மா காடை வெட்டி விவசாய நிலமா ஆக்குறதால யானையால அடி வாங்கி சாகுறாங்க மக்கள். ஏன் காடு வெட்டணும்? ஏன் விவசாய நிலமா ஆக்கணும்? ஏன் ஆக்கணும்னா மக்கள் தொகை அதிகரிச்சு போச்சு. அப்ப சாப்பாட்டுக்கு பஞ்சம் வருது. அப்ப நம்ம இன்னும் காடுகளை வெட்டி விவசாய நிலமா ஆக்கணும். அர்ஜென்டினா, சவுத் அமெரிக்கா பக்கம்லாம் ஆக்கிட்டாங்க. ஃபுல்லா மாடை மேய விட்டு அந்த மாடை வெட்டி ஐரோப்பாக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க. எங்கேயோ வெட்டுற மாடு எங்கேயோ சாப்பாடா வருது. இதுதான் உங்களோட முன்னேற்றமா? கண்ணுக்கு முன்னாடி ஒரு இறைச்சியை வெட்டி சாப்பிட்ட காலம் போய் எங்கேயோ வெட்டி எங்கேயோ பார்சல்ல வருது. அப்ப இந்த மாதிரி ஏந்திர வாழ்க்கை நீங்க வாழ்றதுக்கு எங்க வாழ்க்கை எவ்வளவு பெட்டர். புள்ள இல்லாம குட்டி இல்லாம நிம்மதியா போயிடலாம். நீங்க புள்ளைய பெத்து இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையில வந்து நிக்குது பூமி.
இன்னும் அடங்க மாட்டீங்களே, இன்னும் பெக்கணும் பெத்துக்கங்க. ஒருத்தர் 2 பிள்ளைன்னா அவருக்கு இன்னும் 2 பிள்ளைங்கன்னு 4 பிள்ளைங்க பிறக்க போகுது. ஓகே, அந்த 4 பிள்ளைக்கு எல்லாம் 4 பேருக்கும் சொந்த வீடு வேணும். நீங்க ஒன்னா வாழ மாட்டீங்க, அந்த பிரச்சனை இருக்கு. இப்போ ஒரு வீட்டுல அந்த அந்த அப்பா அம்மா 2 பிள்ளை, அவங்களுக்கு பிறந்த 4 பிள்ளைங்களும் ஒரு வீட்டுல வாழ மாட்டீங்க. தனி கொடுக்கணும். இப்ப 4 பிள்ளைங்க தனித்தனி வீடு கட்டுதுன்னா 4 பிள்ளைங்களும் 4 காடை வெட்டணும். வெட்டி அங்க ஒரு 4 வீட்டை கட்டி அது காம்பவுண்ட் செவர் போட்டு அதுல கார்டனை வைக்கணும். அப்படி இருந்தா கூட உங்களுக்கு பொறுக்காது. இன்னும் பெரிய வீடா கட்டி இருக்கலாமே, இவ்வளவு சின்னதா இருக்குன்னு நீங்க அப்ப வெட்டி இந்த இயற்கையை நாசப்படுத்தி, இந்த பூமியை நாசப்படுத்தி, இந்த கலாச்சாரத்தையும் சீரழிக்கிறது நீங்க தான். பழி போடுறது எங்களுக்கு. இப்ப நான் செத்து போனா செத்து போயிட்டேன், முடிஞ்சு. எனக்கு சந்ததியும் கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த பூமிக்கு பாரம் இல்லாம போற ஒரு ஜீவராசி நான் தான். பூமிக்கு பாரத்தை கொடுத்துட்டு போற ஜீவராசி நீங்க தான். உங்க பிள்ளைங்களும் உங்க சந்ததியினரும் இனிமேல் போட போற பிளாஸ்டிக் குப்பையும், நீங்க அந்த பூமிக்கு ஊத்த போற அழுக்கும், நீங்க போடுற பெட்ரோலால வரக்கூடிய அந்த புகையால வரக்கூடிய அந்த பிரச்சனை பொல்யூஷனும் நீங்க தான் உருவாக்கி விட்டு போறீங்களே, நாங்க கிடையாது. நாங்க இப்படி வாழ்ற இந்த வாழ்வியலை தேர்ந்தெடுத்த எல்லாருமே இப்பதான். இதை விட கூட எல்ஜிபிடிக்கு செய்யற பெரிய சேவை என்ன தெரியுமா? பாரிசாலன் கூட இல்ல. எல்ஜிபிடிக்கு பண்ற பெரிய சேவை என்னன்னா, நீங்க ஆசைக்கு பெத்து போட்ட பிள்ளைய ஆசிரமத்துல இருந்து எத்தனையோ திருநங்கை எடுத்து வளர்க்குறா. நீங்க ஆசைக்கு அரிப்புக்கு பெத்து போட்ட பிள்ளைய எத்தனையோ தன்பாலிப்பாளர்கள் எடுத்து வளர்க்குறாங்க. ஃபாதர் ஆஃப் மீனாட்சின்னு சொல்லி போய் பாருங்க, இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஐடி இருக்கும். அவர் ஒரு பொண்ணு அழகா எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காரு. 2 தன்பாலிப்பாளர் கப்பிள்ஸ். அப்ப இவ்வளவு நேர்மையாக இவ்வளவு நேர்த்தியாக வாழக்கூடிய ஒரு இனத்தை எவ்வளவு நாளைக்கு துப்பிட்டு இருப்பீங்க? எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. நானும் பொறுத்து பார்த்தேன். ஒரு லிமிட் இல்ல, அதளவுக்கு பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. நான் சொல்றேன், என் இனமே ஓகே, திருநங்கைகள் மட்டும் இல்ல, எல்லாருமே இந்த LGBTQ+ இந்த இழுத்துக்கிட்டே போறீங்களே, அந்த அத்தனை பேரும் இழுத்துக்கிட்டு மட்டும் போகாதீங்க. குரலை கொடுங்க, பேசுங்க. இதெல்லாம் விட்டுட்டு பார்த்துட்டு இருக்காதீங்க. திஸ் இஸ் ராங். புரியுதா? இனி நாளைக்கு நம்ம வந்தாச்சு, இந்த பக்கம் செத்து போயிருங்க பிள்ளைங்க. இது தப்பு போல ஏத்துக்க மாட்டாங்கன்னு இந்த ஷாக்லயே இறந்து போயிடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வேலை இடத்துல ஒருத்தன் அக்செப்டன்ஸா இருந்தவன் பாரிசாலன் வீடியோ பார்த்ததுல இருந்து கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டானா. ஹேட்ட விதைக்கிறது தான் பாரிசாலன். எனக்கு தெரிஞ்சு பாரிசாலன் 4 பேருக்கு நல்லது செஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. சும்மா வீடியோ உட்காந்து ஹேட்டை மட்டும் தான் விதைக்கிறது. ஹேட் ஃபுல் அண்ட் ஃபுல் சமுதாயத்துக்குள்ள குழப்பத்தையும் ஹேட், வந்தேரி கிந்தேரி மந்தேரின்னு சொல்லி புது வசனங்களை உருவாக்கி விட்டு மக்களுக்குள்ள ஹேட்டை தான் உருவாக்கி விடுறாரு. ஆனா என்னைக்குமே நாங்களும் தமிழர்கள் தான். புரியுதா? எங்க இது ஈழத்து தமிழர் போய் ஒரு வாய் சோறு பாரிசாலன் வீட்டுல சாப்பிட்டா சரித்திரமே கிடையாது. ஆனா நான் தெலுங்காளுங்க வீட்டுல தான் போய் சாப்பிட்டுருக்கேன். தமிழ்நாட்டுல கூப்பிடுவாங்க, வாமான்னு கூப்பிடுவாங்க, சாப்பிடுவேன், நல்ல ஃப்ரெண்ட்லியா நடத்துவாங்க. அப்ப இதுல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்ம பாத்துக்கலாம், அவ்வளவுதான். புரியுதா? யாரு விருந்தோம்பல், தமிழர்களோட பாரம்பரியம் விருந்தோம்பலை யாரு கடைபிடிக்கிறாங்க, யாரு பாரபட்சம் பார்க்காம நடத்துறாங்க. நான் மலையாளிகள் வீட்டுல கூட போய் சாப்பிட்டு வந்திருக்கேன் தமிழ்நாட்டுல. புரியுதா? அவ்வளவுதான். சோ மக்கள் எல்லாரும் பாசத்தோட அன்போட தான் இருக்கிறாங்களே தவிர இந்த வெறுப்போடையும் இந்த வஞ்சத்தையும் இந்த இன வேற்றுமையும் பரப்பி கிட்டத்தட்ட இந்த ஊர்ல நாட்சிஸ் பண்ணது, அந்த ஹிட்லர் பண்ணது தான் பாரிசாலன் பண்ணிட்டு இருக்காரு அங்க உட்கார்ந்துகிட்டு. இதுதான் இங்க நடக்குது. ஏன்னா ஹிட்லர் இங்க இதையும் தான் பண்ணாரு. ஹிட்லர் இங்க தன்பாலி கெய்ஸை எல்லாரோடையும் கொல்ற மாதிரி கெய்ஸையும் தூக்கி கேஸ் சேம்பர்ல போட்டு கொலை பண்ணாரு. அதைத்தான் பாரிசாலன் இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தலைவர்கள் எங்களுக்கு வேணாம், இந்த மாதிரி வீடியோ போடுறவங்க எங்களுக்கு வேணாம் ப்ளீஸ். நன்றி மக்களே, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம் சுயமரியாதைக்கான மாதம். சோ LGBTQIA+ மக்களே சுயமரியாதையோட வாழுங்க, சந்தோஷமா இருங்க. நத்திங் இஸ் ராங். இங்க ஹெட்ரோசெக்சுவல் பண்ற தப்பெல்லாம் இன்னொரு விஷயத்து பாயிண்ட் மறக்க ஆரம்பிச்சேன். பீடோஃபீலியா நாங்க சப்போர்ட் பண்ணிடுவோமா? நாளைக்கு அது நார்மல். பாரிசாலன் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன 6 வயசுல அபியூஸ் பண்ணது ஒரு ஹெட்ரோசெக்சுவல் ஆம்பளை. அவன் தன்னை வேறு இதுன்னு அவன் ஒத்துக்கல. அவன் ஹெட்ரோசெக்சுவல் வாழ்க்கை தான் வாழ்ந்தான். அவன் சாகிறதுக்கு தூக்கு போட்டு சேர்த்துட்டான். ஓகே, மதுரையை சேர்ந்த ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன். அவன் இப்போ ஒரு பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பிள்ளையா ஒரு பிள்ளையான்னு தெரியல. ஓகே, அவன் ஒருத்தன் இருக்கான். 8 வயசுல என்ன அபியூஸ் பண்ணவன் இங்கதான் இருக்கான், பிரான்ஸ்ல. ஓகே, அவனுக்கு 3 பொம்பளை பிள்ளை. இப்ப நான் உங்களை கேட்கிறேன் பாரிசாலன், இப்ப என்ன அபியூஸ் பண்ண 2 பேருமே கல்யாணம் பண்ணி ஹெட்ரோசெக்சுவல் வாழ்க்கை தான் வாழ்றானுங்க. 2 பேருமே பீடோஃபைல்ஸ். உங்களோட கான்செப்ட் படி பார்க்கும்போது 2 பேருமே பீடோஃபைல்ஸ். என்ன 6 வயசுல அபியூஸ் பண்ண ஒருத்தன், என்ன 8 வயசுல அபியூஸ் பண்ண ஒருத்தன். 2 பேருமே பீடோஃபைல்ஸ். 2 பேருமே கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியோட வாழ்றானுங்க. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஹெட்ரோசெக்சுவல் லைஃப் வாழ்றானுங்க. இப்ப நான் 2 பேர் பேரையும் கொடுக்குறேன். உங்களால என்ன பண்ண முடியும்? நான் அந்த பீடோஃபைல நான் ஷேம் பண்ணும்போது எனக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? அவன் கல்யாணம் பண்ணி பிள்ளைகளோட இருக்கான், அவனுக்கு பொண்டாட்டி இருக்கு, அவனுக்கு குழந்தை இருக்கு, இப்ப அவனை அவமானப்படுத்தலாமா? அப்ப குழந்தைங்களை வஞ்சிக்கிற பீடோஃபைல்ஸை சப்போர்ட் பண்றது உங்களை ஹெட்ரோசெக்சுவல் சிஸ்டம் தான். புரியுதா?
இன்னைக்கு நான் மட்டும் இல்ல, நான் நினைச்சிட்டு இருந்தேன் எங்களுக்கு தான் இந்த கொடுமை நடக்குது. நீங்க உங்க வீட்டுல இருக்க அத்தனை பொண்ணுங்களும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு மாமாவாலேயோ ஒரு சித்தப்பாவாலேயோ கை வைக்கப்பட்டுதான் இருக்கிறா. வாய் மூடிட்டு இருக்காளுங்க. ஏன்னா நீங்க வீட்டுல வாய் அடைச்சு வச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணா வாய் அடைக்கணும், அதெல்லாம் வாய் மூடிட்டு இருக்கா. அத்தனை பேரும் வாயை திறந்தா அதுக்கு பின்னாடி ஒரு ஹெட்ரோசெக்சுவல் நாய் தான் இருக்கான். கேள்வி கேட்க முடியுமா? அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பீங்களா? இல்ல அவனை அட்லீஸ்ட் ஷேமாவது பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஐயோ அவனுக்கு குடும்பம் இருக்கு, அவனுக்கு பிள்ளை இருக்கு, இப்படியே சொல்லி சொல்லி ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு மானங்கட்ட இனமா நீங்க உட்கார்ந்துகிட்டு எங்களை நீங்க கேள்வி கேட்காதீங்க. புரியுதா? கேள்வி கேட்க உங்களுக்கு துப்பு இல்ல. இதாலதான் இந்த இனத்தையும் மதிக்கிறது இல்ல, உங்க கலாச்சாரத்தையும் நான் மதிக்கிறது எதையுமே மதிக்க. ஏன் தெரியுமா? நீங்க எல்லாம் ஃபுல்லா போய் முழுக்க முழுக்க போய் உள்ள எல்லாம் போய் இவ்வளத்தையும் பண்ணிட்டு பிள்ளைய பெத்து போட்டு கோயிலை தேடி அலைவீங்க, சாமியை தேடி அலைவீங்க. அப்புறம் உங்களுக்கு கோயில் சாமி தேவைன்னு சொல்லி காட்டை வெட்டி பெரிய பெரிய கோயிலை கட்டுவீங்க, பெரிய பெரிய ஆசிரமத்தை கட்டுவீங்க. கட்டிவிட்டு அப்புறம் யானை வர மாட்டேங்குது, ஓ இது போலியான சாமியார்னு சாமியார் மேல பழிய போடுவீங்க. உங்களுக்கு நிம்மதி இல்லை. ஏன்னா நீங்க பிள்ளைய பெற்று காசை சேர்த்து நாட்டை நாசமாக்கி போட்டு உங்களுக்கு நிம்மதி இல்லைன்னு போவீங்க ஒரு ஆசிரமத்துக்கு. அப்புறம் அந்த ஆசிரமம் காடை வெட்டிட்டாங்க, அதை வெட்டிட்டாங்க, ஒப்பாரி வைப்பீங்க. அதான் நீங்க ஒழுங்கா மனிதர்களா வாழுங்க, ஜனத்தொகையை குறைங்க, கரெக்டா இருங்க. ஆசை, பேராசை, உங்க பேராசையாலதான் சீரழிவீங்க தவிர எல்ஜிபிடிக்யூயால நீங்க சீரழியவில்லை. இது என்னுடைய கருத்து. ஒரே ஒரு விஷயம், இத கரெக்டா பேசினது துரைமுருகன் அண்ணா தான். சாட்டை துரைமுருகன் அண்ணா கரெக்டா பேசினாரு. அவருடைய புரிதலுக்கு என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். அவர் ஒரு சில விஷயங்கள் தவறாக அவருக்கு இன்ஃபர்மேஷன் போயிருச்சு, தவறா சொல்லிட்டாரு. மற்றபடி ஆன் த ஹோல் அவரோட வீடியோ புரிதலோட தான் இருந்தது. ரொம்ப நன்றி அண்ணா. மற்றபடி இஷ்டத்துக்கு பேசாதீங்க. அப்புறம் இந்த காந்தராஜன் ஒரு டாக்டர் இருக்காரு, எல்லாத்தையும் பற்றி கிளிக்க போறேன். வெயிட், ஒன்னொன்னா வரப்போறேன். நான் இவ்வளவு நாள் வேணான் இருந்தேன், இந்த பேசினா தான் இருக்கும். நிறைய பேர் இஷ்டத்துக்கு பேசுறது, இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்து நோ இன்ஃபர்மேஷன் பட் ஜஸ்ட் பிளா பிளா பிளா. நன்றி மக்களே, மீண்டும் இன்னொரு காலில் சந்திக்கிறேன். பாய் பாய்.